இருக்கக்கூடியவர்களும் அந்த கட்சிக்கு போறாங்க அப்படின்னும் போது அது குதிரை பேரம் நடக்குதுன்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? பணம் மட்டும் தான் குதிரை பேரமா? நான் ரிசைன்மெண்ட் வர்றேன், அதே தொகுதி எனக்கு கொடுங்கிறது பேச்சுவார்த்தையா இல்லை பேரமா? அரசு அலுவலகங்களில் கட்சியினருடைய தலையீடு ஒரு எல்லை தாண்டி போய்கிட்டு, அத்துமீறி போய்கிட்டு, அது நல்லதல்ல. பள்ளிகளுக்குள்ள கட்சி கொடியை கட்டிக்கிட்டு போய் ரீல்ஸ் எடுக்கிறதுல அயோக்கியத்தனமான காரியம் யார் செஞ்சாலும். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை ஏங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க, 6 மாதம் டைம் தான். 6 மாதம் டைம் கொடுத்தா 6 மாதத்துக்கு எல்லாமே நடக்கும் சார். ஒரு 37 கற்பழிப்பு நடக்கும், ஒரு 45 கொலை நடக்கும், கேள்வி கேட்காது சொல்லல. நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் 1/2 மணி நேரத்துக்குள்ள கைது பண்ணி ஆகணுன்ற காட்டுற ஆர்வத்தை நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சார் பதிவாளர் மிக வெளிப்படையாக லஞ்சம் வாங்கினாலும் இந்த அரசின் கவனத்துக்கே போய் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல் நடவடிக்கை இல்லை. கரூர் சம்பவத்தில் கண்ணீர் விட்டதுனால தான் கொளத்தூர்ல வந்து தோத்து போய் நிற்கிறார் ஸ்டாலின். இதெல்லாம் மேடை பேச்சுக்கு நல்லா இருக்கும். கொன்று குவித்தார்கள் காவல்துறை வைத்து சொல்றாரு. இதை மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு உங்களையில ஜெயிக்க வச்சிருக்கணும். திமுகவின் கண்ணத்துல 2 கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். மே 10 அன்று தாவேகா அரசு வந்து அமைத்தது. கிட்டத்தட்ட 55 நாட்களுக்கு மேலாக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. 1 மாத கால இவ்வளோ நாள் ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க. ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருக்கு, ஒரு பக்கம் அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையும் பார்க்கப்படுறதை பார்க்க முடியுது. பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, DMK = TVK ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை வந்து வைக்கிறாரு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? விமர்சனங்கள் இல்லாமல் எந்த அரசும் ஒரு நாளை கூட நகர்த்த முடியாது. நயினார் நாகேந்திரனுடைய கருத்து அவருடைய பார்வையில் அப்படி இருக்கலாம். அதை தாண்டி ஒரு அதிமுகவை தொடர்படுத்திலாம் விமர்சிக்கிற நிலைமையில் இல்லை. தோழமை கட்சியில் விட்டுட்டு தான் எந்த அரசியலையும் யாரும் செய்வாங்க. அது அவ்வளோ சீரியஸாக விவாதிக்கிற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த 50 நாட்களை கடந்த இந்த ஆட்சியில் ஒரே நல்ல விஷயம்னா அது இந்த பார்ட்டி ஃபண்டு வாங்க மாட்டோன்னு வெளிப்படையாக அறிவித்தது. ஒரு 90% மேல், ஏன்னா இன்னும் 10% நம்மளால் போய் பார்க்க முடியாது. அது இன்றளவும் அதை கடைபிடிச்சிட்ருக்குறாங்க. அந்த அறிவிப்பே கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கத்தை முதல்ல ஏற்படுத்தும். ஆஹா சொல்லிட்டாங்க, நம்மளும் லஞ்சம் வாங்க வேண்டாம் அப்படிலாம் யாரும் திருந்த போகிறதில்லை. ஆனால் இவர்கள் காட்டுகிற உறுதி இருக்குல்ல, இது கடைசி நாள் வரைக்கும், இந்த ஆட்சி இருக்கிற கடைசிக்க நாள் வரைக்கும் அந்த கருத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தால் மிக நிச்சயமாக ஒரு நாள் லஞ்சம் என்பதே குறையும். பார்ட்டி ஃபண்ட் இல்லைங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். அது எவ்வளோ தூரம் கடைபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சின்னதாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டால் கூட அது யாரும் பொதுமக்கள் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. திமுக ஆட்சியில் ஒரு எல்லை தாண்டி போச்சு இந்த கட்சி நிதிங்கிற விவகாரம். எல்லைன்னு ஒன்று இருந்தால் அந்த எல்லையை தாண்டி போச்சு. அதை பார்ட்டி ஃபண்டை ரசிக்கிற நபர்கள் கூட அந்த எல்லை தாண்டிய விஷயத்தை ரசிக்கலை. அந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, அல்லது முடிவை நோக்கி இவங்க பயணிக்கிறாங்கிறது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி தினசரி நடக்கிற இந்த சட்டவிரோத காரியங்கள் இருக்குல்ல, கொலை, கொள்ளை, பாலியல் சீண்டல்கள், இதெல்லாம் ஆட்சிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எந்த ஆட்சியிலையும் நடக்கும். அப்படி நடக்கிற போது எவ்வளவு சீக்கிரத்தில் இவங்க அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. சம்மந்தப்படுகிற நபர் நமக்கு வேண்டப்பட்டவர்களாக நம் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் எவ்வளோ வேகத்தில் கட்சியிலிருந்து அவங்களை நீக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் பார்ப்பாங்களே தவிர இந்த ஆட்சியில் நடந்துருச்சு அப்போ இதுதான அவங்க லட்சணம் அப்படின்லாம் விமர்சிக்கிறதுல அர்த்தமே இல்லை. எந்த ஆட்சியிலையும் நடக்கும். அது துரதிர்ஷ்டவசமாக அதில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சம்மந்தப்பட்டவர்கள் தாவேக்காவினரும் இருக்கிறார்கள்ன்ற போது அதில் நடவடிக்கை எடுத்த வேகம் போதுமானதாக இல்லை. நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. இன்றைக்கு வரைக்கும் ஸ்ரீவைகுண்டம் விவகாரம் பேசு பொருளாக தான் இருக்குது. அதில் ஒரு கட்சி தலைவராக விஜய் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ நடந்து கொள்ளலை. மற்றபடி யாரோ சில தனிநபர் செய்கிற காரியத்துக்கு விஜய்கிட்ட NOC வாங்கிட்டு தான் போய் அந்த பிள்ளை கைப்பிடிச்சு இழுத்தாலும் நம்ம சொல்ல வரல. அப்படி இழுத்தவனுடைய நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ நாள் கட்சியில் வச்சுருப்பீங்க? சரி, MLA டக்குன்னு பதவி விட்டு நிற்கினா வெளில போயிடுவாப்புல அப்படின்னா அவர் வகிக்கிற கட்சி பதவியில் தான் நம்ம எடுத்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி அரசு அலுவலகங்களில் கட்சியினருடைய தலையீடு ஒரு எல்லை தாண்டி போய்கிட்டு இருக்கு, அத்துமீறி போய்கிட்டு இருக்கு. அது நல்லதல்ல. எவ்வளவு விரைவாக விஜய் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டு அரசினுடைய நிர்வாகத்துக்கும் அது நல்லது.
பள்ளிகளுக்குள்ள கட்சி கொடியை கட்டிக்கிட்டு போய் ரீல்ஸ் எடுக்கிறதுல அயோக்கியத்தனமான காரியம். யார் செஞ்சாலும் விஜய் இதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டார் நான் நம்புகிறேன். ஓகே சார், பார்ட்டி ஃபண்ட் குறித்து சொல்லியிருந்தீங்க. சட்டமன்றத்திலேயே இது குறித்து விவாதம் போயிட்டு இருக்கப்ப பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க அப்படின்னும் போது எதிர்கட்சி தலைவர் எழுந்து சொல்றாரு, ஆதாரம் இருந்தால் காமிங்க, தைரியம் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற அந்த தொழில இதெல்லாம் சொல்லலாங்க. விவரம் அறிஞ்சு எல்லாருக்கும் தெரியும். அதை போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. இவங்க வாங்குறது இல்லைன்றதே ஒரு வரவேற்புக்குரிய விஷயம்தான். அப்போ வாங்கலைங்கிறத நிரூபிக்கணும்னு எப்படி நம்ம நிரூபிக்க முடியாது? வாங்கினதையும் கூட போயிட்டு யாராவது தைரியமாக சொல்லுவானா, ஆமாம் சார் நான் ஒரு 1 கோடி லஞ்சம் கொடுத்ததான் அந்த டெண்டர் எடுத்துன்னு எந்த புத்திசாலி வந்து வெளிப்படையாக பேட்டி கொடுப்பார்? இல்லை நீதிமன்றத்துக்கு போவார், இல்லை காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பார்? நீங்கள் வாங்கினது எப்படி பரவாயில்ல வெளியில் வந்துச்சோ, வாங்கலைங்கிறதும் அதே மாதிரி பரவாயில்ல வெளியில் வர தொடங்கி இருக்கு. இது எவ்வளோ நாளைக்குங்கிற கேள்வியோடையே இது தொடருது. நிரந்தரமாக இவங்க அந்த விஷயத்தை வாங்கலைன்னா அது நல்ல விஷயம்னு சொன்னேன். ரெண்டாவது, பார்ட்டி ஃபண்டு மட்டும்தான் முறைகேடா? லஞ்சமா, ஊழலா? இல்லை, லஞ்சம் எங்கே இருந்தாலும் லஞ்சம் தான். இப்போ அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் ஓடுதுங்கிறது சும்மா ஒன்றுமே இல்லாமல் எதிர்கட்சிகள் செய்கிற சதின்லாம் இவங்க சொல்லி தப்பிக்கவே முடியாது. யாரோ ஒருத்தன் சம்பாதிச்சிட்டு இருக்கான். அப்போ அதுக்கு விஜய் குறைஞ்சபட்சம் முழுமையாக தடுக்க முடியாது. நான் திருப்பி சொல்கிற, லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. அந்த யதார்த்தத்துக்கு முதல்ல வாங்க. ஆனால் நீங்கள் நினச்சா குறைக்க முடியும். எப்படி? இப்படி ஒரு புகார் வந்துச்சுல்ல, இந்நேரம் விழுப்புரத்துக்கு கள்ளக்குறிச்சி கட்சியினுடைய உயர்மட்ட குழு விழுப்புரம் போகுது, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கவனிக்கும், கள்ளக்குறிச்சி என்ன நடந்துச்சுன்னு கவனிக்கும், எந்த மாவட்டத்தில் புகார் வந்துச்சோ இந்த குழு விசாரிக்கும். சும்மா ஒரு குழு அறிவிப்பு வந்தால் இந்நேரம் ஒரு தார்மீக பயம் வந்திருக்கும் தாவேக கட்சி நிர்வாகிகள் மத்தியில், பணம் வசூலிக்க நினைக்கிற நிர்வாகிகள் மத்தியில் அது ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த வேகம் ஏன் இல்லை? இது எந்த வகையிலும் தாவேக்காவுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தாது. ஏதோ நம்ம ஒரு குழுவை போட்டால் நம்மளே ஊழல் நினைச்சுன்னு ஒத்துக்கிட்டோமோ? ஏன் சார் அப்படி பார்க்கணும் அவசியமே இல்லை. நடவடிக்கை எடுக்கிறதுல விஜய் வேகம் காட்டுறான் தான் மக்கள் உங்களை பாராட்டுவாங்களே தவிர, ஆஹா ஊழலை ஒத்துக்கிட்டாரெலாம் யார் பண்ண வேண்டாம், தவறு நடந்திருக்கான்னு நான் விசாரிக்க போகிறேன், விசாரிச்சிருந்தா தப்பு செஞ்ச யாராக இருந்தாலும் விட மாட்டேன்னு ஒரு அறிக்கை நேரம் வந்திருக்கணுமே. விஜய் கிட்டேருந்து வந்திருந்தா அது எவ்வளோ வேல்யூவாக இருந்திருக்கும். துரதிருஷ்டவசமாக அதை பற்றி சத்தமே இல்லை. எந்த மந்திரி அதை பற்றி பேசக்கூட மாட்டுறாங்க. நீதிமன்றமாவது இல்லை தலையிடணும். ஏன்னா காசு இருக்கிற திறமையான வழக்கறிஞர் இருக்கிறவங்க கொடுத்து வாங்குற திறமை இருக்குன்னு வச்சுப்போம். பணம் இல்லாத, அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும்னு எண்ணம் இல்லாத ஒரு திறமையான வழக்கறிஞர் தகுதி இருந்தும் வீட்டில் உட்காரணுமா? அரசு வழக்கறிஞர் அவன் அவருக்கு தகுதி இல்லை, ஆசை இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலை. இது உதாரணம் தான். லஞ்சம் எல்லா இடத்துலையும், சார்பதிவாளர் அலுவலகங்களில் இன்னைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க. ஏன்னா விஜய் வந்து 55 நாள் ஆச்சுன்னு ஒழிக்கலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வேகத்தை காட்டுங்க. சார்பதிவாளர் வாங்கினா என்ன நடவடிக்கைன்னு அந்த நடவடிக்கையில் வெளியில் வந்து நம்ம பார்க்கவே இல்லையே. நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் 1/2 மணி நேரத்துக்குள்ளே கைது பண்ணி ஆகணுன்ற காட்டுற ஆர்வத்தை நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சார்பதிவாளர் மிக வெளிப்படையாக லஞ்சம் வாங்கினான்னு இந்த அரசின் கவனத்துக்கே போய் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன்? அப்போ நீங்கள் அரசு நடத்துறதுல கவனம் செலுத்தணும். இந்த அரசுக்கு ஆபத்து வந்தால் தடுக்கிறது உளவுத்துறையினுடைய உதவியோட அரசினுடைய கடமை, ஆளுங்கட்சியோட கடமை. நான் மறுக்கலை. எம்எல்ஏக்களை விலை பேசுகிறாங்களா, நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க, அது அம்பலத்துக்கு கொண்டு வாங்க, சட்ட ரீதியாக நடக்கணும். இது அது விசாரித்து முடிக்கிறதுக்குள்ளேயே இல்லை அசோக்குமார் இருக்கிறார், செந்தில் பாலாஜி இருக்கிறார், நான் குரூருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு கைது பண்ண போகிறாங்களா வதந்தி. இந்த வதந்திகளை ஏன் உலாவர விடணும்? ஒரு யோக்கியமற்ற சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியம் நடக்குது, குதிரை பேரத்தில் ஒருத்தன் எந்த கட்சி ஈடுபட்டிருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு இந்நேரம் காமிச்சா சட்டப்படியே நடக்குது. இந்நேரம் லஞ்ச ஒழிப்பு போலீஸ்க்கு அதை கொடுத்துருக்கணும். நீங்கள் ஏதோ சில காரணத்துக்காக மாநகர காவல்துறை வச்சு அதை விசாரிக்கிறீங்கனாலே உங்கள் நோக்கம் தவறுகளை தடுப்பது, தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அதை பயன்படுத்திக்கிறீங்களோ அப்படின்னு பொதுமக்கள் விஜயனுடைய அரசாங்கத்தை கவனிப்பார்கள் அப்படிங்கிற அந்த தார்மீக உணர்வும் பயமும் இந்த அரசுக்கு இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது பக்குவமாக சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும் அவங்களுடைய செயல்பாட்டில் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஏங்க கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, 6 மாதம் டைம் தான். 6 மாதம் டைம் கொடுத்தா 6 மாதத்துக்கு எல்லாமே நடக்கும் சார். ஒரு 37 கற்பழிப்பு நடக்கும், ஒரு 45 கொலை நடக்கும், கேள்வியே கேட்கான்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும்னு சொன்னது கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததை அமல்படுத்துறதுக்கு தான் அந்த அவகாசம். டெய்லி ஒரு கொலை நடக்குன்னா அந்த கொலைக்கு ஏன் உடனே எஃப்ஐஆர் போடல, சார்ஜ் ஷீட் போடல, அப்படி யாரும் கேட்கல. அதில் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத ஒரு செயலில் சம்பந்தப்பட்டவர் உங்கள் கட்சி எம்எல்ஏ, உங்கள் கட்சி ஒன்றிய செயலர், உங்கள் கட்சி மாவட்ட செயலர்னு கேள்வியே கேட்கறதுக்கும் 6 மாதம் அவகாசம் கிடையாது. தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் உட்பட எல்லோருக்குமே நான் சொல்கிறேன், 6 மாதம் அவகாசங்கிறது கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அமல்படுத்துறதில்ல. இந்த அரசு நிர்வாகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதில்ல. 6 மாதம் இல்லை, இவர்களுக்கு இருக்கிற அந்த இம்மெச்சூரிட்டியை பார்த்தா 1 வருஷம் கொடுத்தா கூட தப்பு இல்லை. ஏன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்திருக்கவங்களாம் ரசிகர் மன்றத்துலேருந்து எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஃபைலை பார்த்தாலே தலையை சுத்தம். கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது தப்பே கிடையாது. இந்த அவகாசங்கிற கவசத்தை பயன்படுத்தி இந்த சட்டவிரோத காரியங்களும் நீங்கள் உள்ளே போய் நுழைஞ்சிக்க முடியாது. புரியுதுங்களா?
அந்த சிறுமியோ பெண்ணோ வயதான கிழவியோ யாரோ ஒருத்தர் பாலியல் சீண்டலுக்கு ஆளானா நீங்க நடந்துக்கிற வேகம் எங்கன்றதான இப்ப கேள்வியா இருக்கு. அது எந்த கட்சிக்காரனா இருந்தா என்னங்க, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல திமுக இருந்தார், திமுக அனுதாபியாக இருந்தார், பூசி மொழிகி என்ன வேணாலும் போராட்டம். ஸ்டாலின் பண்ணது அப்ப தப்பு தான். ஆனா அன்றைக்கே சில நாட்கள்லயே அவரை கைது பண்ணது மட்டும் இல்லாம குண்டாஸ்ல போட்டு தண்டனையே வாங்கி கொடுத்தாச்சுல்ல. அந்த வேகத்தை தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்ப கூட ஸ்டாலின் சொன்ன வார்த்தை கூட தப்பு. அவர் திமுக அனுதாபியாகவே இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிற ஒரு வரி சேர்த்து சொல்ல அவர் தவறினார். மற்ற நேரங்களில் கட்சியில் இருந்து எத்தனையோ வட்டச்சாளர்களை சிட்டிங் கவுன்சில்லாம் கட்சியை விட்டு நீக்கினாங்க. அந்த வேகம் ஏன் விஜய் கிட்ட இல்லை? இதையும் ஒரு பாடமாக அவர் கற்றுக்கிட்டுறேன். இந்த விஷயத்தில் நம்ம லேப்ஸாக இருக்கிறோமா, அப்போ நம்ம சரிப்படுத்திக்கணும்னு அவங்க நினைக்கணும். அவர் அரசு நிர்வாகத்தில் பிஸியாக இருந்தால் புசி ஆனந்த் போன்ற, ஆதவ அர்ஜுனா போன்ற கட்சி நிர்வாகத்தில், ஆட்சி நிர்வாகத்தில் முதலமைச்சருக்கு, கட்சித் தலைவருக்கு துணையாக இருக்கிற அமைச்சர்கள் எடுத்து சொல்லணும். ஓகே சார். அதே மாதிரி கரூர் சம்பவத்தில் கண்ணீர் விட்டதுனால தான் கொளத்தூரில் வந்து தோத்து போய் நிற்கிறார் ஸ்டாலின். இதெல்லாம் மேடை பேச்சுக்கு நல்லா இருக்கும். இது துளி கூட இதில் சம்பந்தம் இல்லை. கண்ணீர் விட்டது அங்கே குளத்தூரில் தோக்குறாங்கன்னா ஏன் சார் கரூரில் ஏன் தாவேகாவை ஜெயிக்க வைக்கல? இவ்வளவு இரக்கத்துக்குரிய, ஒரு கருணை காட்ட வேண்டிய, கை கொடுத்து தூக்கிவிட வேண்டிய தாவேகாவை கரூர் மக்கள் ஏன் தோற்கடித்தார்கள்? ஒரு லாஜிக்கே இல்லாத வார்த்தைன்னு புரியுதாது? ரெண்டு பேரும் நீங்கள் யார் மேலே குற்றம் சுமத்துனீங்களோ அந்த திமுகவையும் ஜெயிக்க வைக்கல. நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும், தார்மீக பொறுப்பெடுத்துக்கணும் எல்லோரும் சொன்னோம். அதை ஏற்க மறுத்த உங்களையும் அந்த மக்கள் கவனிக்கல. இல்லை திமுக சதி பண்ணிடுச்சு, இன்னைக்கு ஆதவஜனா சொல்கிற மாதிரி கொன்று குவித்தார்கள் காவல்துறை வச்சுன்னு சொல்கிறாரு. இதை மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு உங்களையில ஜெயிக்க வச்சிருக்கணும். திமுகவின் கண்ணத்தில் 2 கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஏன் அதிமுக ஜெயிக்க வச்சாங்க? புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் மேடை பேச்சுக்கு சரியாக வரும். ஒரு வழக்கினுடைய விசாரணை நிலுவையில் இருக்கிற போது இந்த மாதிரியான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கை விசாரணத்துக்கு எடுத்துக்கிறதா நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அவுட்கம்மை பார்த்துட்டு நம்ம அதை விமர்சிக்கலாம். கண்டிப்பாக சார். அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி வேகம் எடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் தாவேக்காலும் இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுக்கறது வந்து கொள்கை சார்ந்த விஷயங்களுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்த போதும் தாவேக்காவை நோக்கி பல கட்சிகள்ல இருந்து போறதுக்கான காரணம் என்ன? குறிப்பா அதிமுகல இருந்து நிறைய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்ங்கிறது அதிமுக மட்டும்தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முதல் காரணம் எடப்பாடியினுடைய அந்த ஆளுமையற்ற தன்மை தான். தலைமை பொறுப்புக்குரிய தன்மையோடு அவர் நடந்து கொள்ளாததான் காரணம். இதுதான் அடிப்படை காரணம். அப்போ 1000 கட்சியில் 1000 பலவினருக்காக வலைவீசி பிடிப்பிலானா 2வது தப்பு விஜய் கிட்ட வருது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி அதிமுகவிலே ஒரு பிரிவினர் உங்களையும் ஆதரித்து தற்காலிகமாக 140 கிட்ட ஆதரவு வந்துச்சு உங்களுக்கு. இப்போ அது குழப்பத்திலே இருந்து அந்த கணக்கை தள்ளிட்டா கூட 125 கிட்ட உங்களுக்கு தோழமை கட்சிகள் உதவியோட ஆதரவு வந்துவிட்ட பிறகு இப்படி போய் வலை வீசி பிடிப்பது தவறு. நாங்கள் வலை வீசல, அவங்களா தான் வர்றாங்கன்னா நீங்கள் ஒரு அறிவிப்பு செய்யுங்க. அப்படி கட்சி மாறி ராஜினாமா செய்துவிட்டு வருகிற எம்எல்ஏக்களுக்கு இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க மாட்டோம் சொன்னாதான் விஜய் கிட்டே தாவேக்கா கிட்டே நேர்மை இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி இது நிச்சயமாக குதிரை பேரம் தான். நீங்கள் ரிசைன்மெண்ட் வாங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன். இப்போ வைகோ கிட்ட சொன்னதை வைகோ வெளியே சொன்னார்ல, ரிசைன்மெண்ட் வர சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். அப்புறம் அதை மாற்றி சொன்ன பிறகு தவறான வார்த்தை தான். எதுக்கு சார் நீங்கள் ரிசைன் பண்ண சொல்கிறீங்க? அவங்க பாட்டு இருக்கட்டும், பார்த்துக்கலாம், எதிர்காலத்தில் பார்த்துக்கலாம்னு விஜய் சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னார்ல வைக்க வெளியே சொல்லியிருக்கணும். அவர் சொன்ன விளக்கத்தில் கூட அந்த வார்த்தை இல்லையே. ஸோ விஜய் இந்த காரியத்தை செய்வது தவறு. ஆனால் தன் அரசை நிலைநிறுத்தி கொள்ள எந்த நேரம் வரைக்கும் எவ்வளோ நாள் இருப்பாங்களோன்னு தெரியாத தோழமை கட்சிகள், அவங்கள நம்பி நான் ஆட்சி நடத்த முடியாது, என் சுய பாதுகாப்புக்கு நான் இப்படி செய்ய தான் செய்வேன்னு விஜய் செஞ்சால் அரசியல் ரீதியாக 100% அது சரி. ஆனால் அதே அரசியலை செய்ய திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக பிஜேபியும் தயாராக இருக்கிறாங்கிறத விஜய் மறக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற சேஷ்டி அவங்களாம் கரகண்ட ஆட்கள்ல, அவங்களும் செஞ்சால் என்ன பண்ணுவீங்க? ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்களா? அது நிஜமாக இருந்தால் அந்த ஒருத்தர் தானா அப்படின்ற கேள்வி வருதுல. ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட மட்டும்தான் பேசினாங்களா, இல்லை அவங்களே சொன்ன பல பேர்கிட்ட பேசினாங்கன்னு முதல் நாள் போலீஸில் இந்த விளக்க அறிக்கையில் வந்துச்சு. மற்ற எம்எல்ஏக்கள் பேர் வரலையே. ஏன்? நிஜமாக நடக்கலையா, இல்லை நடக்காதது தான் நிஜமா, இல்லை நடந்தும் உங்களுக்கு தெரியலையா? நடந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா விஜய் அதை செய்கிற போது எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்கன்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம்? நான் என்ன வேணாலும் செய்வேன், நீங்கள் மௌனமாக தான் இருக்கணும்னா அது அரசியல் இல்லை. நீங்கள் அரசியல் பண்ணால் அவங்க 2 மடங்கு அரசியல் செய்ய தான் செய்யணும். நியாயப்படுத்தலை, யதார்த்த அரசியலை பேசுகிறேன். ஸோ அரசு நடத்துறதுல அந்த நிர்வாகத்தில் விஜய் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சார். அதே மாதிரி ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் குதிரை பேரம் தான் நடக்குது நமக்கு தெரியுது நம்ம சொன்னாலும், அவங்க தரப்புல இல்லை இது குதிரை பேரம் கிடையாது, விருப்பப்பட்டு வராங்க, அவங்களுக்கு அந்த கட்சியில பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. சேம் டைம் செல்வந்தர்களா இருக்கக்கூடியவர்களும் அந்த கட்சிக்கு போறாங்க அப்படின்னும் போது அது குதிரை பேரம் நடக்குதுன்னு நம்ம எப்படி சொல்றோம்? பணம் மட்டும் தான் குதிரை பேரமா? நான் ரிசைன்மெண்ட் வர்றேன், அதே தொகுதி எனக்கு கொடுங்கிறது பேச்சுவார்த்தையா இல்லை பேரமா? சொல்லுங்க. பணம் தான் பேரமா? எது வேணாலும் பேரங்க.
நான் வர்றேன், எனக்கு ஒரு கட்சியில் ஒரு உரிய பதவி கொடுங்க, அதுவும் பேரம் தான். கட்சியை வளர்க்கறதுக்கு பயன்படலாம். சராசரி அரசியல் நான் சொல்கிறேன், பக்கா அரசியல்னு நான் பாராட்டு 100% விஜய் செய்வது அரசியல் தான். அரசியல்வாதி தன் ஆட்சியை காப்பாற்ற பண்ணுறார். நீங்கள் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறது எவ்வளோ தூரம் அரசியல் ரீதியான நியாயம் இருக்கோ அதில் அதே நியாயம் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்து ஆட்சி அமைத்திருக்கிற ஒருத்தருக்கு தொல்லை தர்றதும் அரசியல் தான். அந்த அரசியலையும் எதிர்க்கட்சிகள் செய்வாங்க. செஞ்சால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நியாயமா தர்மமா அதெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வி அப்புறம். அந்த அரசியல் அவங்க செய்வாங்கன்னு சொல்கிறேன். செய்யாமல் இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தப்பு செய்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சீண்டுறீங்க. உங்கள் ஆட்சியை தக்க வைக்கணும்னோ சிரமமான ஆட்சி அமைக்கணும்னோ நீங்கள் ஒரு செயலை செய்கிற போது சீண்டி அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போது அது குதிரை பேரம் அல்ல, இது அதுக்குள் அந்த வரம்புக்குள் வராது. அந்த கட்சியினுடைய தலைமையை பிடிக்காமல் அந்த கொள்கை பிடிக்காமல் எங்கிட்ட வர்றாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. இதே மாதிரி தாவேக அரசினுடைய 60 நாள் செயல்பாடுகளை பார்த்தோம். ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கட்சியில் இணைந்தோம், தேர்தலில் போட்டியிட்டோம், வெற்றியும் பெற்றோம். ஆனால் இப்போது அந்த கட்சி செல்கிற திசை சரியில்லை. அதனால் நாங்கள் இந்த கட்சிக்கு போகிறோம், அல்லது இந்த கட்சியில் இருக்க விரும்பவில்லைன்னு ஒரு 10 எம்எல்ஏ சேர்ந்து கையெழுத்து போட்டு அறிக்கை வெளியிட்டால் அதை விஜய் ஆதரிப்பாரா? இதே கருத்தை அப்போதும் சொல்வார்களா? அது குதிரை பேரம் அல்ல. எங்களுடைய கொள்கை பிடிக்காமல் அவர்கள் போய்விட்டார்கள். ஆதவோ விஜயோ நிர்மல்குமாரோ சொல்லுவாங்களா? புரியுது? இதுக்கு யதார்த்தம் புரியுதா? ஸோ நீங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அது 2 பக்கமும் கூர்மையான ஆயுதம் என்பதை விஜயும் தாவேக்காவும் மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்வது போல் அங்கே குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியிலிருந்து விலகி இப்போது தாவேக்காவை ஆதரித்து இருக்கக்கூடிய விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கேயே இருக்காங்க. பட் ஆனால் பெருவாரியாக எந்த எதிர்ப்பும் தெரிவித்த மாதிரி தெரியல. ஆனால் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பேசுகிற போது இப்போ 4 பேர் தான் வந்திருக்காங்க, அதுவும் நாங்கள் அங்கே போய் தடுத்து இருக்கோம், அதனால தான் 4 பேரோட நின்றுச்சு, இல்லைன்னா வந்து கொத்து கொத்தா வந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது சொன்ன அன்னைக்கே ஒருத்தர் ராஜினாமா பண்ணார். அதுக்கப்புறம் 2 விஜயபாஸ்கர்கள் போனாங்கல்ல. அப்போ 4 ஆறாயிடுச்சேன்னு அந்த பொறுப்பை திருமாவளவன் தான் அந்த கருத்தை சொன்னான்னு நினைக்கிறேன். அவர் தார்மீகமாக அந்த பொறுப்பை எடுத்துக்கணும் என்ன அவசியம் இருக்குது திருமாவளவனுக்கு? ஸோ நீங்கள் விஜய் ஆதரிங்க, ஆட்சியை ஆதரிங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் விமர்சன வளையத்துக்குள்ளே வருவீங்க. சரி 6 ஆயிடுச்சு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது ஏரில் வர்றதுக்குள்ளே 2 பேர் போயிட்டா நான் பொறுப்பு இல்லை, அது 6ன்னு திருத்திக்குங்கன்னு திருமாவளவன் சொல்கிறான்னு வச்சுப்போம். 6க்கு மேல் போகாது, ஏன்னா நாங்கள் இருக்கிறோம் இங்கேன்னு. 7வது ஆள் போனால் அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், அதுக்கான தண்டனை நான் ஏற்றுக்கிறேன்னு திருமாவளவன் அறிவிப்பாரா? அறிவிக்க முடியுமா? அறிவிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு தான் நான் கேட்பேன். ஸோ வார்த்தைகளை ரைட்டு, ஒரு தோழமையில் இருக்கிற போது தோழமைக்கு தலைமை தாங்குகிற கட்சியை திமுகவை எப்படி நீங்கள் சில தவறுகளுக்கு துணை போய் அல்லது இதை தவறு இல்லை அப்படின்னு விளக்கம் சொல்லி அவர்களை பாதுகாத்தீர்களோ, அவர்களுக்கு அரணாக இருந்தீர்களோ, அதே போன்ற ஒரு அரணாக ஒரு எல்லை வரைக்கும் தாவேக்காவுக்கும் இருப்பதில் தவறில்லை. அதுதான் தோழமைக்குரிய இலக்கணம், தர்மம். ஆனால் என்ன நடந்தாலும் அதை நாங்கள் பூசி சமாளிப்போம் அப்படின்னா அது தப்பு. ஒரு தமிழ்நாட்டுக்குரிய விஷயத்தை தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைகளை, முடிவுகளை, தமிழர்களின் உணர்வுகளை டெல்லியில் எடுத்து சொல்லி சம்பந்தப்பட்டவரிடம் பேசி காரியத்தை சாதிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பதவியில் இன்னைக்கும் ஆந்திராவில் பிறந்து இன்றும் கர்நாடகாவில் வசிக்கிற ஒருத்தர் நியமிக்கிறாங்க. அதை திருமாவளவன் சப்போர்ட் பண்ணுறாரு. இது அந்த கட்சியோட உள்வகாரம், இது அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை, விஜய்க்கு அதிகாரம் இருக்குது. எதுக்கு இந்த பசப்புற வேலை? எதுக்கு இவ்வளோ பூசி மழுகணும்? தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு நடத்தி அந்த மேடையில் கம்பீரமாக வீட்டிலிருந்த திருமாவளவன் பேசுகிற பேச்சாது சொல்லுங்க. உணர்வு சார்ந்த விஷயம் தானே. வெங்கட் நாராயணா தகுதியற்ற நபர்னு யாராவது சொன்னோமா? உணர்வு ரீதியாக அந்த விஷயத்தை அணுகுனாங்க. என்னங்க தமிழ்நாட்டில் யாருமே இல்லை, விஜயனுடைய ஆளை தான் போட போகிறாங்க. தாவேக்க ஆட்களை, விஜயனுடைய நண்பர்களை போட தான் போகிறேன். அதை யாரும் கேள்வி கேட்க போகிறேன்? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்த கூட கிடைக்கலையான்னு இடது செயலோட கேட்டாங்க. அதுக்கு ஒரு முடிவு வரணும்னு இந்த கூட்டணி கட்சி தலைமையில் நடந்த தாஜ் ஹோட்டலில் உட்காந்து பேசுனீங்களே, எந்த தலைவராவது அந்த பிரச்சனையை விஜய் முன்னாடி எழுப்புனீங்களா? முதல் முறையாக நம்மளாம் ஒன்றா கூட்டியிருக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை ஜோசியரை எப்படி ரத்து பண்ணிங்களோ அவருடைய நியமனத்தை, அதில் கூட அவசரப்பட்டான்னு சொல்ல, ஜோசியருக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சரிதானா? தமிழ்நாட்டுக்காரர் அவர், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அது கூட தமிழருங்கிற அடையாளன்றதை தாண்டி இந்த பொறுப்புக்கு அந்த அடையாளம் வேணும், அவசிய தேவையாக இருக்குது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி தான் பதவியோட பேரே. அந்த பதவியில் இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, கொஞ்சம் அதை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னோன்னு மாணிக் தாக்கூர் அந்த கூட்டத்துக்கு பிறகு பேட்டி கொடுத்தாருல, கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே மாணிக் தாக்கூர் சொல்லியிருந்தால் அவருக்கு ஒரு மாலை போட்டு வரவேற்றிருப்போம். ஆஹா, ஒரு நல்ல விஷயத்த பொது பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. அதை பற்றி ஒரு துளி கூட ஒரு வார்த்தை வரலையே. அப்புறம் அந்த கூட்டணி அமைஞ்சு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? திரும்பவும் சொல்கிறேன், கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு, அந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு, அந்த ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ஆதரிங்க. அது ஒரு தோழமை கட்சியினுடைய கடமையும் கூட. அதுக்காக எது நடந்தாலும் நாங்கள் பூசி மெழுகுவோன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்தையும் அவங்கள மன்னிச்சதில்லை, எந்த அணியில் எவர் இருந்த போதும்.
அது இவர்களுக்கும் பொருந்தும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.